ஹைருல் பரியா மகளிர்களுக்கான ஒரு கல்வி நிறுவனத்தை இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெண் பிள்ளைகள் இந்த மதரசாவை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு பல இடங்களிலே பார்க்கிறோம் சகோதரர்களே, ஒரு சகோதரர் நெருங்கிய ஒரு நண்பர் திருமணத்திற்காக, தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக பத்திரிகை கொண்டு வந்து தருகிறார். அதில் மகளுக்கு நிக்காக துவா செய்யுங்கிறார். பத்திரிகை தரும்போது அதில் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, துவா செய்யுங்கன்னு தந்தால் பத்திரிகையை வாங்கி வச்சுட்டு துவா செய்து அனுப்பலாம். துவா செய்யணுமா நிக்காவுக்கு வரணுமா, 2 இருக்கிறது. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தூரம் பக்கத்து ஊர்களில் வேறு ஏதாவது தூரங்களில் இருக்கும், அழைத்து விட்டார்களே என்று நாம் போனால் சில வேளை அவர்களுக்கே சிரமமாகிவிடும். நம்ம ஒரு கண்ணியத்துக்காக கொடுத்தா அதில் கிளம்பி வந்துட்டாரே, இனி அவருக்கு அங்கே தங்குமிடம் ஏற்பாடு எல்லாம் செய்யணுமேன்று இருக்கும். அதனால் பத்திரிகை தரும்போது என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாலே சில சமயங்களில் தரும்போதே சொல்வார்கள், அறிவிப்பா அழைப்பா, திருமண அறிவிப்பா அழைப்பா, அறிவிப்பு போதும். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலினுன் நிக்கா, நிக்காகை அறிவியுங்கள். எல்லாரையும் அழைத்து பிரம்மாண்டமாக விருந்து வைத்து ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் சேர பிடித்துக்கிட்டு நிற்க, அவர் அங்கே சாப்பிட இவர் பார்த்து எப்போ முடிப்பாருன்னு அவருடைய இலையே பார்த்துக்கிட்டு இருக்க, அவர் கூட அடுத்து சாப்பிட மறுசோறு வாங்கலாம்னு நினைப்பார், இவர் பின்னாலே இருந்து வயிறு எறிஞ்சிக்கிட்டு இருப்பார். அதற்கு பிறகு இவர் பின்னாலே இருக்கிறார், இவர் வந்து உட்கார்ந்தால் இவருக்கு பின்னாலே. இப்படி திருமணம் என்ற பெயரில் பிரம்மாண்டமாக பிரியாணிகளை போட்டு இந்த சமுதாயத்தினுடைய செல்வங்கள் வீணடிக்கப்பட வேண்டியதில்லை. அலினுன் நிக்கா, நிக்காகை அறிவியுங்கள் என்றுதான் நம்முடைய மார்க்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஆய்வு அறிக்கையிலே கூட நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய செல்வம் அதிகமாக எதில் உபயோகிக்கப்படுகிறது என்றால், சராசரியாக ஒரு மனிதர் ஒரு 25 வயதில் அவர் உழைக்க தொடங்கி ஒரு 50 வயதில் தன் மகளுக்கு நிக்காஹ் நடத்துகிறார் என்றால், இந்த 25 ஆண்டு காலத்தில் அவர் உழைத்த ஒட்டுமொத்த செல்வமும் ஒரு மகளின் நிக்காகில் முடிந்து போய்விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் கடன் வாங்கி இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று, வீட்டை விற்று, இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. அது இன்னொரு செய்தி. எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அப்படி பிரியாணிக்காக வேண்டி செய்கிற அந்த செலவை பிள்ளைகளுடைய கல்வி செலவுகளுக்கு செய்யுங்கள், கல்விக்கு செலவு செய்யுங்கள். சமுதாயத்திலே பிள்ளைகள் கல்வி வளர்ச்சிகளை உயர்வு பெறுவார்கள். பள்ளிவாசல்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை இணைத்து செய்தால் என்ன, நம்ம பக்கத்தில் இப்போ நான் நின்று பேசுகிற இந்த இடத்துல பரவாயில்லை, முஸ்லீம் ஹைஸ்கூல் இருக்கிறது, அதனுடைய தலைமை ஆசிரியர் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய கல்வியோடு சேர்ந்த ஒரு மரபு இருக்கிறது, அந்த தொடர்பு இருக்கிறது, இஸ்லாமிய அந்த சுஹபத்திலே இருக்கிறார்கள், அங்கே மாணவர்களுக்கு சரியான ஒழுக்கம் போதிக்கப்படுகிறது. ஆனால் எத்தனை ஊர்களில் இப்படி இருக்கிறது? இதே போன்ற முஸ்லீம் ஹைஸ்கூல் எத்தனை ஊர்களில், இஸ்லாமிய ஊர்களிலே இருக்கிறது. பல ஊர்களில் ஜும்மாவுக்கு, இஸ்லாமிய ஊர்களிலே சொல்கிறேன், முஸ்லீம்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊர்களிலே ஜும்மாவிற்கு அனுப்புவதற்கு எத்தனை பேர் தயங்குகிறார்கள்? அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி மார்க்கத்துடனான ஒரு தொடர்பு ஏற்படும்? அதனால கல்வியோடு ஒரு தொடர்பு, அது மஸ்ஜிதோடு ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும். அப்படி பிள்ளைகள் வார்த்தெடுக்கப்பட வேண்டும், வளர்த்தெடுக்கப்பட வேண்டும், இல்லையா? அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை சரியாக போதியுங்கள். அதுவும் அடிப்படையாக மார்க்க கல்வி. நான் சொல்ல வந்த செய்திக்கு வருகிறேன். பத்திரிகையை கொண்டு வந்து ஹஸ்ரத் மகளுக்கு நிக்காஹ் துவா செய்யுங்கன்னு தர்றார். அப்போ துவா செய்யுங்கன்னு தந்தால் நீங்கள் நிக்காஹுக்கு வராதிங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான் அர்த்தம். ஏதோ ஒரு இருக்கலாம், என்ன விஷயமோ தெரியவில்லை, புரிந்து கொண்டு சரி என்று பத்திரிகையை பிரித்து படிக்கிறேன். என்ன யார் மணப்பெண் யார், மணமகன் யார், நாம் தானே படிக்க வேண்டும். சில பேர்கிட்ட பத்திரிகையை கொண்டு வந்து கொடுத்தால் வாங்கி கையில் வச்சுட்டு யாருக்கு கல்யாணம் அப்படி நெஞ்சை உயர்த்திட்டு கேட்பாங்க. யாருக்கு கல்யாணம், எங்கே வச்சுருக்கிறீங்க, எத்தனாம் தேதி, எல்லாம் தான் அதில் இருக்கு. இதில் பத்திரிகையில்
யாருக்கு கல்யாணம் இருக்கு, பொண்ணு யாரு, பையன் யாரு, பொண்ணு வீட்டு குடும்பம் என்ன, பையன் வீட்டு குடும்பம் என்ன, எங்கே திருமணம், எத்தனாம் தேதி திருமணம், பகலா இரவா, எல்லாம் அதில் இருக்கு. காயில வாங்கி வச்சுட்டு அப்படி நெஞ்ச உயர்த்தி கல்யாணமா எப்பா எத்தனாம் தேதி எப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு மரபு சில பேருக்கு. சரி, அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார், துவா செய்யுங்கன்னு கையில் தரார். அதை வாங்கி பிரித்து அப்படி பார்த்து கொண்டு ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் நிக்காஹ் வச்சிருக்கீங்களா, எங்கள் ஊர்லேயே வச்சிருக்கிறீங்க என்று அவரை பார்த்தால், பத்திரிகையை பார்த்து விட்டு அவரை பார்க்கும்போது அவருடைய கண்களில் கண்ணீர் முட்டி நிற்கிறது. ஏன்னா என்னாச்சு, என்ன நடப்பு, என்ன விஷயம்? இல்லை அதில் ஏன் அதை கேட்குறீங்க, என்னப்பா என்ன விஷயம், என்ன நடப்பு? இல்லை அதில் பிள்ளை மகளை ஆலிமா வாக்கணும்னு சொல்லி ஒரு மதரசால சேர்த்தேன். அதுவும் இப்படி சொல்கிறார், உங்கள் ஊரில் தான் சேர்த்தேன், எங்கள் ஊரில், உங்கள் ஊரில் கொண்டு வந்து, உங்கள் ஊர் முஸ்லீம்கள் நிறைந்த ஊர், சுன்னத் ஜமாத் மக்கள் நிறைந்த ஊர், கொண்டு வந்து நான் உங்கள் ஊரில் மதரசால கொண்டு வந்து சேர்த்தேன். இப்போ என்னன்னா பிள்ளை வந்து மௌலிது ஓதக்கூடாது, தர்காவுக்கு போகக்கூடாது, ஜியாரத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி நம்முடைய அடிப்படைக்கே மாற்றமாக இருக்குது. ஹஜ்ரத், நான் என்ன செய்யட்டும்? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு பார்த்துருக்கிற பையனும் கூட அந்த கொள்கையில் உள்ள பையனாக தான் ஆயிட்டான். அதனால் உங்களையெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். என் ஹஜ்ரத், நானே எப்படி அந்த மேடையில் என் பொண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கிற அந்த மேடையில் நான் எப்படி போய் நிற்பேன்னு எனக்கே பயமாக இருக்குது, எனக்கே தயக்கமாக இருக்குன்னு அழுது கொண்டே சொல்கிறார். ஏன் அப்படி ஒரு மதரசாவில் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க, அந்த மதரசா பேரை பார்த்துட்டு, மதரசாவுடைய பேரை பார்த்துட்டு சுன்னத் ஜமாத் மதரசாவாக இருக்கும்னு நினச்சி கொண்டு போய் நான் சேர்த்துட்டேன். அதுக்கு பிறகு தாங்க தெரியுது அது வஹாபி மதரசாவாம், அது வஹாபி மதரசாவாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு இப்படி நிறைய நிஸ்வான் மதரசாக்கள் புற்றீசல்களை போல புறப்பட்டு நம்முடைய பெண் குழந்தைகளை எல்லாம் சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் கூட ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டுமானால், என்னுடைய அருமையான நெருக்கமான நண்பர் ஒருவர் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாலே ஃபோன் பண்ணி சொல்கிறார், அதில் உங்களை சந்திக்கலாமா, மகளை அழைத்து கொண்டு வருகிறேன். மகள் சின்ன வயது பிள்ளை தான், 7-8 படிக்கிற பிள்ளை தான், அழைத்து கொண்டு வருகிறேன். என்ன விஷயம்? இல்லை, அவருக்கு அவருடைய சகோதரர்கள், ஒன்றுவிட்ட சகோதரர்கள் தவறான கொள்கைகளை கொடுத்து விட்டார்கள். வாட்ஸ்அப் மூலமாக, இதன் மூலமாக அவருடைய பயான் இவருடைய பயான் என்று கொடுத்து விட்டார்கள். பிள்ளைகள் இப்போது நாகூர் ஷெரீஃபுக்கு ஜியாரத்துக்கு ஏன் போகணும், ஏர்வாடிக்கு ஏன் போகணும்னு கேட்குது 8 வயது பிள்ளைக்கு. இப்படி ஒரு கோஷ்டி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி? குழந்தைகளுக்கு எதற்கு தடுப்பூசி போடுகிறோம்? எதற்காக? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளே கொடுத்து விட்டால் அந்த நோய் வராமல் தடுக்கும். அந்த தடுப்பூசி தான் இந்த மக்தபு மதரசாக்கள். இந்த மக்தபு மதரசாக்களிலே அதுவும் இப்படிப்பட்ட ஆஷிகீன்களுடைய பார்வையிலே பிள்ளைகள் வளருகிற போது, இந்த அன்பு பிள்ளை பாடினாரே, நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு பாடினாரே, இந்த அன்பு குழந்தையை அழைக்கிற போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து கண்குளிர்ந்து மகிழ்ந்து விட மாட்டார்களா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழலில் மதரசாவினுடைய சூழ்நிலை அமைந்திருக்கிற போது இதற்கு தயாராக மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், உஸ்தாதுமார்கள் மதரசாவை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள், பொருளாதார செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற போது, அருமையான பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி வைங்க. இப்படி ஒரு கைருல் பரியா என்கிற மதரசா தமிழகத்திலே வஹாபிஷத்தை வீழ்த்தி, ஒரு காலத்தில் வஹாபிகள் விவாதத்துக்கு வருகிறீர்களான்னு கேட்டாங்களே, இன்றைக்கு அப்படி இல்லை. எங்கே சுன்னத் ஜமாத் உலமாக்கள் அழைத்து விடுவார்களோ என்று பின்னங்கால் பிடரியில் பட ஓடுகிறார்கள். அப்படி வஹாபிஷத்தை, அந்த விஷ விருட்சத்தை வீழ்த்தி, அதனுடைய விஷ விதையை பிடுங்கி இந்த தமிழகத்தில் வஹாபிஷத்தை வீழ்த்தியவர்கள் கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அபுத்தலாயில் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் கிப்லா தாமத் பரக்காத்துஹு தவ்வலல்லாஹு உம்ரஹு மா ஸஹ்ஹத்தி வல் ஆஃபியா ஹதரத் அவர்களுடைய நசாரத்திலே அவர்கள் முதல்வராக இருந்து
சென்னையில் பல இடங்களிலே கைருல் வதியா மதரசாக்கள் நடக்கின்றன. வியாசர்பாடியில், வில்லிவாக்கத்தில், கொரட்டூரில், இங்கே இப்படியாக பல இடங்களிலே நடக்கிற போது இதை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் இப்படி மதரசாக்களிலே சேர்த்தால் அதன் மூலமாக பிள்ளைகள் 2 கல்விகளையும் கற்றுக்கொள்ள முடியும். அதில் இந்த பகுதி எவ்வளவு முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி. பிள்ளைகளை கொண்டு வந்து மதரசாவிலே சேர்ப்பதிலே என்ன தயக்கம்? இங்கே மதரசாவிலே ஓதினால் அவர்கள் ஆலிமாவாகவும் வர முடியும், அஃதலுல் உலமா பட்டம் பெற முடியும், ஒரு BA, BBA, BSc என்று ஒரு இளங்கலை படித்துவிட்டு வர முடியும். கல்லூரிகளுக்கு சென்று என்ன படிக்க முடியுமோ இதே மதரசாவின் மூலமாக கிடைக்கிறது. அதை தவிர வேறு என்ன வேண்டும் பிள்ளைகளுக்கு? கல்லூரிகளுக்கு சென்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு சீரழிவுகள்! இங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள்ளாலே பிள்ளைகளுக்கு அதே கல்வி கொடுக்கப்படுகிற போது அதில் கவனம் செலுத்த வேண்டுமா இல்லையா? எனவே இது ஒரு நியமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மஹல்லால, நம்முடைய ஜமாத்தில் கைருல் பரியா என்ற ஒரு மதரசா, சுன்னத்து வல் ஜமாத் நிஸ்வான் மதரசா நடக்கிறது என்றால் அதில் நம்முடைய பிள்ளைகளை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகளை கொண்டு வந்து மதரசாவிலே சேர்த்தால் அவர்கள் ஆலிமாவாகவும் வர முடியும், அதோடு அவர்கள் இளங்கலை பெற்றவர்களாக முடியும். இப்படி ஒரு தர்பியத்து கிடைத்து விட்டால் வீட்டிலே குர்ஆன் ஓதுவார்கள், அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், மௌலிது ஷரீஃப் ஓதுவார்கள், புர்தா ஷரீஃப் ஓதுவார்கள், ஸலவாத்துகளை ஓதுவார்கள், பிள்ளைகளுக்கு பயிற்றுவிப்பார்கள். இப்படி ஒழுக்கமான சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பாரம்பரியம் மிகுந்த பிள்ளைகள் வளரும். இன்றைக்கு மாப்பிள்ளைகள் இருக்கிறார்கள், சுன்னத்துல் ஜமாத் குடும்பங்களில் இருந்து பெண்களை தேடுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஏன்? எல்லாமும் இந்த மொபைல் போன் மூலமாக ஷைத்தான் முசீபத் வீடுகளுக்குள்ளாலே வந்து விட்டது. அதன் விளைவு கேட்கக்கூடாத பயான்களை எல்லாம் கேட்டுவிட்டு எப்படி ஆகிவிட்டார்கள்? ஹஜ்ரத் அது கூடுமா, இது கூடுமா, கூடுமா கூடாதா என்பது மட்டுமில்லை, ஆதாரம் என்ன என்று கூட கேட்கிறார்கள். யார்? பெண் பிள்ளைகள். அதனாலே அருமையான சகோதரர்களே, இங்கே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு திரண்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இளவல்கள் சிறுவர்களுக்கான மக்தபு மதரசா, பெண்களுக்கான ஆலிமா மதரசா இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் இது பரிணாமம் பெற்று இந்த மஸ்ஜிதுடன் கூடவே ஒரு பள்ளிக்கூடம் அமையுமானால் மிக விரைவில் அல்லாஹ் தஆலா அதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தி தருவானாக. இந்த பள்ளி நிர்வாகிகள் பள்ளிவாசல் பக்கத்திலேயே தான் இருக்க வேண்டும் என்றில்லை, பள்ளிவாசலை அந்த நிர்வாகத்தை ஒட்டி ஒரு கல்வி நிறுவனம் அமைந்துவிட்டால் நம்முடைய அந்தந்த பகுதிகளிலே உள்ள பிள்ளைகளுக்கு கல்வி விஷயத்தில் நாம் பயப்பட வேண்டியதில்லை என்கிற அளவிற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். இங்கே வலிமார்கள் விழா என்றும் கோடைகால பயிற்சியிலே பயின்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா என்றும் முப்பெரும் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் உங்களோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்தமைக்கு நிர்வாகிகளுக்கு இதயமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.